பண்ணாங்க, தெருக்கெல்லாம் இறங்கி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, போராடினாங்க. அப்ப 1910 ஜெர்மனியில கிளாரா ஜெட்கின் அப்படின்ற ஒரு பெண் தான் என்ன பண்ணாங்களா, இந்த உரிமை நமக்கு வந்த அந்த நாளை நம்ம என்ன பண்ணணும், உலக மகளிர் தினமா நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை வந்து உருவாக்கணும். எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன், ஹாப்பி உமன்ஸ் டே. கொஞ்சம் ஏன்னா உற்சாகமா ஸ்டார்ட் பண்ணலாமே, ரொம்ப எல்லாம் டல் ஆயிட்டீங்க. ஏன்னா இந்த வெயில் காலம், உஷ்ண காலம் ஆகுது. ஜென்ஸா இருந்தாலும் அவங்க ஒய்ஃப்க்கு சொல்லுங்க, நீங்க பக்கத்துல பார்த்து கொஞ்சம் நல்லா சிரிச்சு கொஞ்சம் நல்லா சந்தோஷமா நீங்க சொன்னீங்கன்னா, பக்கத்துல 3 பேருமே ஜென்ஸா உட்காந்துட்டாங்க பாவம், 3 பேர் யாரையும் சொல்ல முடியல, இருந்தாலும் நீங்க இங்க அவங்க ஒய்ஃப் கூட கன்வே பண்ணலாம் அப்படின்னு அப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம், கன்வே பண்ணலாம். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நமக்குள்ள என்ன இருக்குன்னா, பெண்கள்னாவே எப்பயுமே என்ன சொல்றாங்க, புலம்பினே இருப்பாங்க, அப்படிதானே? பெண்கள்னாவே என்னது, காலையில ஆரம்பிச்சா நான் ஸ்டாப்பா புலம்பியே தள்ளிடுவோம். நீ சேர்த்தா சொல்றாங்க. அதனால நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் கிடையாது, நீங்க நிக்கிறதால என்ன ஆரம்பிப்பாங்க, அப்படியே தலை வலிக்குது, இந்த பக்கம் எல்லாம் ஒரு பக்கம் வலிக்குது, தொண்டை முழுதும் உள்ள, வயிறு வலிக்குது, முதுகெல்லாம் ஒரே வலி, கால் வலிக்குது, அப்படியே கீழே பாதம் என்ன பண்ண முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. டோட்டலா என்ன சொல்லிடலாம், டோட்டலா உடம்பே ஒரு டோட்டல் வலின்னு சொல்லிடலாம். ஆனா என்ன செய்வோம், அப்படி சொல்ல மாட்டோம், விட்டு விட்டாதான் சொல்லுவோம். ஏன்னா நிறைய அப்படி டக்குனா ஓஹோ இவங்க அவ்வளவு வியாதிஸ்தவங்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கூடாது, நினைச்சிடக்கூடாது, நம்ம யாரும் தப்பு கணக்கு போட்டக்கூடாது. ஆனாலும் நமக்கு எல்லா வழியும் வந்து நம்ம என்ன பண்ணணும், சொல்லி புலம்பி அதை வந்து சொன்னாதான் நமக்கு என்ன பண்ணணும், நிம்மதியா இருக்கும். நம்மளுடைய உடல் பலவீனத்தை எப்படி பார்க்க, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து என்ன பண்ண, மில்மா ருடாஸ் பத்தி போட்டாச்சு. அவங்களுக்கு இல்லாத பலவீனமா, அவங்க என்ன சொன்னாங்க, ஏச்சே இந்த பொண்ணு இனிமே நடக்காது, வாழ்நாள் முழுசு இந்த பொண்ணு நடக்குன்னு நம்பாதீங்க, இந்த பொண்ணு நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுடைய பலவீனம் எங்க இருக்குனாக்கா, நம்மளுடைய மனசுல தான் இருக்கு பலவீனம். எங்க இருக்கு, நம்மளுடைய மனசுல பலவீனத்தை நம்ம மாத்திட்டாக்கா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை பெரிய சக்சஸான வாழ்க்கையா மாறும். நம்ம ஒரு வசனம் எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 40 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 40:3. ஏசாயா 40 அதிகாரம் 3 வசனம். ஏன்னா ஒருத்தங்க படிக்கணும், படிக்கலாம், நீங்க மைக்ல படிங்க. நீங்க பைபிள் எடுத்து வாங்கன்னா நீங்க வார்த்தை உங்களுக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது, நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கோங்க. ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். சாரி 3ன்னு சொல்றேன், 31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இனி யாரும் சொல்றீங்களா, நான் ரொம்ப டல் ஆயிட்டேன், சோர்வு ஆயிட்டேன். யாரு ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. நீங்க ஏசப்பாவுக்காக இவ்வளவு நேரம் காத்திருக்கிறீங்க, இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பா ஏசப்பா, நீங்க வந்து இவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக நீங்க வெயிட் பண்றீங்க, ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்க, அவரோட வார்த்தை நமக்கு வேணும், ஆண்டவர் கிட்ட நான் போறேன், ஏதாவது எனக்கு அடுத்து நடக்கும் சொல்லி நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு நாளும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பழைய பலன் இல்லை, பழைய வாழ்க்கை இல்லை, பழைய நம்பிக்கை இல்லை, புது பலன், புது வாழ்க்கை, புது நம்பிக்கை கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். புது பலன் அடைந்து கழுகு எப்படி பறந்துமா, உயர 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 மேல பறந்துனே போகும். அது சாதா காக்கா குருவி கூட்டம் போல கீழே பறக்கிறது இல்லை, கழுகுகளை போல செட்டைகள். கழுகு அப்படி ஒரு செட்டை அடிச்சுட்டு எப்படி இருக்கும், அப்படி ஒரு பெரிய ஒரு ஃபிளைட் பறக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய, நான் எங்க வீட்டுல வந்து நான் வாடகை வீட்டுல தானே ஒரு கழுகு குட்டி, அது கழுகு குட்டினே சொல்ல முடியாது, அது சின்னது, அது அடிப்பட்டு எங்க வீட்டு சைடுல வந்து உட்காந்துச்சு. அது என்ன பண்ணுவோம், நாங்க அது பறந்து வெளியே வர முடியல, அதனால நாங்க என்ன பண்ணுவோம், அப்பப்போ அதுக்கு ஜன்னல் வழியா சாப்பாடு கொடுப்போம். நாங்க சாப்பாடு கொடுக்கறத பார்த்தோம்னா அது அப்படி வேகமா ஏறி வந்து எங்க அந்த ஜன்னல் மேல உட்கார போறோம், அப்படி ஒரு டக்குனு ஏறி கீழே விழுந்த நிலை ஆயிடும். ஏன்னா அது சின்ன கழுகுதான், ஆனாலும் அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். அது எப்படி இருக்குன்னா, பார்த்தாவே திடீர்னு பார்த்தா ஜன்னல் கிட்ட உட்காந்து, ஜன்னல் க்ளோஸ்டா தான் இருக்கும், அந்த கிளாஸ் வச்ச டோர் இருக்கும். அந்த கழுகு உட்காந்து அந்த தோற்றம் பார்த்தாவே எங்களுக்கு அப்படியே பயமா இருக்கும். அப்படி கம்பீரமா உட்காந்து அடிப்பட்ட கழுகு தான் எங்க பண்ணாதான் நமக்கே தெரியும், அது ஏஞ்சி மறுபடியும் உள்ளெல்லாம் வர முடியாது. ஆனாலும் அது என்ன, அந்த தோற்றம் எப்படி இருக்கிறாங்க, கம்பீரமா. அது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா புது பலன். நீங்க பழைய வாழ்க்கை யோசிச்சு வந்துருக்கீங்களா, உங்க வாழ்க்கை மாறல, என் வாழ்க்கை இப்படியாதான் இருக்குமோ, என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா, புது பலன் ஆண்டவர் தராரு. நீங்க யாரெல்லாம் ஏசப்பா நம்பி வந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில ஆண்டு கண்டிப்பா
ஒரு நாள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். அடுத்தது, ஆண்டவர் வந்து நம்முடைய பலவீனத்தை பார்க்கல, நம்முடைய விசுவாசத்தை தான் பார்க்கிறாரு. நமக்கு இல்லை எவ்வளோ பலவீனம் இருக்குது, அதை போய் நம்ம ஜபத்தில் வந்து எனக்கு இப்படி வலி, கால் வலி, கை வலி அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் பலவீனத்தை சொல்றோம். அந்த ஆண்டவர் பலவீனத்தை பார்க்கல, எப்ப நமக்குள்ள விசுவாசமான வார்த்தை வருது அதான் பார்க்கிறாரு. நமக்குள்ள கண்ணுல பலவீனம் இருக்கலாம், மனசுல பலவீனம் இருக்கலாம், கையில பலவீனம் இருக்கலாம், காலில் பலவீனம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எதை பார்க்கறாருன்னா, பலவீனம் நிறைய இருந்தா ஆண்டவர் எனக்கு ஏகப்பட்ட வியாதிங்க, ஆண்டவர் எனக்கு சீக்கிரமா சுகம் கொடுத்துருவாரு அப்படி நம்ம நம்பி போலாமா? எனக்கு தான் இருக்குது இந்த உலகத்திலே நிறைய வியாதி இருக்கிற ஆள் நான் மட்டும்தான். அதனால ஏசப்பாட்ட போய் நான் ஜெபம் பண்ணிட்டாக்கா ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருவார் அப்படி யாராவது நம்ம பண்ணுவோமா? நிறைய வியாதி இருக்கு, நான் தான் முதல் லிஸ்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்று ஏசப்பா எனக்கு தான் வேற சுகம் தருவார் அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து நம்முடைய பலவீனத்தை எவ்வளவு இருக்குது அப்படின்னு ஆண்டவர் பார்க்கல, நம்முடைய விசுவாசம் எவ்வளவு தான் பார்க்கிறாரு. உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். என்ன ஆவி? பலவீனப்படுத்தும் ஆவி. அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், இயேசு அவளை கண்டு தம் இடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நம்முடைய பலவீனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை. பலவீனத்தை போட்டு நம்ம சொல்லினே பணமே இருக்க தேவையில்லை. நான் இன்னைக்கு பலனா மாறிட்டேன், ஏசப்பா எனக்குள்ள வந்துட்டாரு. என்ன சொல்றாரு? உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அப்ப 11ஆம் வசனம் பாருங்க. அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே என்ன பண்ண, அடுத்தது என்ன சொல்றாங்க? அவங்க பலவீனத்திலிருந்து மாறினோடனே ஆண்டவர் என்ன பண்றாங்க? மகிமைப்படுத்துறாங்க. ஒரு வேடிக்கை, நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ரொம்ப நிறைய நம்ம பேசுவோம் இல்லையா? அது கிளின்டன் அவர் என்ன பண்ணாருன்னா, பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பேங்க், அதாவது பில் கிளின்டன் என்ன பண்ணாரா, பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பேங்க் போனார். போகும்பொழுது அவங்க ஒய்ஃபும் அவங்களும் பார்த்தாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு ஒய்ஃப் வந்து அந்த பெட்ரோல் போடுறாரு இல்லைங்களா, அவர் அந்த ஊழியர் செய்கிறாரு, வேலை செய்கிறார், அவர்கிட்ட பேசியிருந்தாங்க. பேசினுக்கும் போது அவர் ஒய்ஃப், அவங்க பில் கிளின்டன் அவர் ஐயா என்ன சொன்னாங்க, பிரசிடென்ட் ஐயா வந்து அவனுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாமா, நீ ரொம்ப நல்லா பேசினிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, ஆமா நானும் அவரும் ஒன்னா படித்தோம், கிளாஸ்மேட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து பில் கிளின்டன் சொன்னாரா, ஒருவேளை நீ அவரை கல்யாணம் பண்ணியிருந்தீனாக்கா அவள் நேரம் என்ன பண்ணியிருப்ப, எப்படி இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அதுக்கு அவங்க ஒய்ஃப் டக்குன்னு சொன்னாங்கன்னா, என்ன ஒன்று, நீங்கள் பெட்ரோல் போட்டிருப்பீங்க, அவர் பிரசிடென்ட்டாக என் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு அப்படின்றாங்க. அப்ப எப்படி அவங்க அந்த சமயோசித்த புத்தி இப்ப நம்ம என்ன சொல்லலாம், ஆமா அப்படின்ற மாதிரி சில சொல்றாங்க. அவங்க எப்படி யோசிச்சு சொல்றாங்க, நீங்க பெட்ரோல் போட்டிருப்பீங்க, அவர் என் பக்கத்துல என்ன பண்ணிருப்பாரு, பிரசிடென்டா உட்காந்துருப்பாரு அப்படின்னு. பெண்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே பேசுறதுக்கு நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா பேசுவோம். நம்மளுடைய முக்கியமான ஒன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா, எக்ஸ்டர்னல் பியூட்டியை நம்ம வந்து அழகுபடுத்துறதுல பிரயோஜனமே இல்லை. இன்டர்னல் பியூட்டியை நம்ம என்ன பண்ணணும், அழகுபடுத்தணும். அப்ப இன்டர்னல் பியூட்டி நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வசனம் வாசிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க, உங்களுக்கு பைபிள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது எங்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு பைபிள் உங்களுக்கு தரோம். நீங்கள் ஆண்டுடைய வார்த்தை எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது போய் நம்ம குறைய சொல்லும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு ஆர்வமான வார்த்தை பேசுவாங்களான்னு தான் நமக்கு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு தேற்றும். கண்டிப்பாக இந்த வசனம் நீங்கள் பைபிள் அவ்வளோ உண்மையானது. நீங்கள் இந்த பைபிளை படிக்கும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணும், வார்த்தை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், உள்ளதை நம்ம மாத்தோம். எக்ஸ்டர்னல் பியூட்டி, இன்டர்னல் பியூட்டி சொன்னோம் இல்லையா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, அந்த காலம் நம்ம வயசான பாட்டி இல்லை, நான் உங்களை மேல தான் யங்கா தான் இருக்கிறேன். அதனால கவனிங்க, நான் சின்ன வயசுல இருக்கும் போது 5 கால் ஜடை போடுவாங்க தெரியுங்களா? சின்ன வயசுல நான் இருக்கும்போது, இப்போ யாராவது 5 கால் ஜடை யாராவது போட்டு வந்துருக்கீங்களா? இந்த பின்னல் வந்து 5 ரூபா பிரிச்சு பின்னல் போட்டு 2 ஜடையே போடுவாங்க. ரெட்டை பின்னாலே 5, இந்த பக்கம் 5 பிரிப்பாங்க, அந்த பக்கம் 5 பிரிப்பாங்க. இப்ப யாராவது 5 கால் ஜடையோட பின்னி வந்துருக்கீங்களா? 3க்கே வெளியிடும், 3 காலே வர மாட்டேங்குது. ஏன்னா முடி சுத்தமா என்ன ஆயிடுச்சு, கொட்டி போய் அப்படியே ஒரே கிளிப்பு அப்படியே போனிட்டே இருந்தான். ஏன்னா அந்த காலுக்கு வேலையே இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்மளோட எக்ஸ்டர்னல் பியூட்டியை நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா எது நம்ம முக்கியம், இன்டர்னல் பியூட்டி தான் முக்கியம். அந்த இன்டர்னல் பியூட்டிக்கு ஆண்டவருக்கு நம்ம போகும்பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான நல்ல ஞானத்தை தருவார். பெண்கள், நம்ம ஏன் பெண்கள் பேசுறோம்னா,
ஆண்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து எப்பயுமே நம்ம பெண்களை நான் உயர்வாகவும் சொல்ல மாட்டேன், தாழ்மையாகவும் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா பெண்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா பெண் கையில தான் இருக்குது. ஆண்கள் வந்து ஈஸியா ஏமாந்துருவாங்க. பேசினாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியா அவங்களை வந்து ஏமாத்தி. நான் உண்மையா தான் சொல்றேன். என் பிரைசி என்னை ஏமாத்தே முடியாது. ஏமாத்த நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவரு எதாவது டைரக்டா அங்க போயிடுவா, என்கிட்ட எதுவுமே கேட்கவே மாட்டான். நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க லேஸ் இது பண்ண மாட்டீங்க. டேடி ஈஸியா ஏமாத்தி நான் பொருள் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க ஈஸியா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப இழந்த மனசா இருப்பாங்க. ஏதா இருந்தாலும் ஈஸியா என்ன பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க இல்லைங்களா. அதனால இப்ப பெண்களுக்கு என்ன வேணும், ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு நல்ல ஞானம் வேணும். ஒரு பெண் நினைச்சா அந்த குடும்பத்தை சுத்தமா வீணடிக்கவும் முடியும், மேல டாப்ல கொண்டு வரவும் முடியும். ஞானம் உள்ள பெண் பாத்தீங்கன்னாக்கா யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அந்த ஸ்டோரி மட்டும் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா நம்ம மெசேஜ் நம்ம சீக்கிரமா முடிக்கிறதுனால. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் 15 மாத்திட்டேன். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து. அதுவும் என்று எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்ற பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, இது என்ன ஸ்டோரினாக்கா, எகிப்து ராஜா வந்து எபிரேய பெண்களை வந்து ஆண் பிள்ளையா இருந்தா அவங்கள வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவச்சி கிட்ட போய் சொல்றாரு. ஆண் பிள்ளை பிறந்தா என்ன பண்ற, அவங்கள கொன்னுடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவங்க எபிரேய மருத்துவச்சி அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவா எனும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, உங்க எபிரேய பெண்கள் என்ன பண்ணணும், குழந்தை பிறக்கும் பொழுது ஆண் பிள்ளையா இருந்தா என்ன பண்ணிடு, கொன்னுடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஆணுக்கு பயந்தவங்க. அதனால இவங்களுக்கு போய் அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு இல்லை. அதனால இவங்க கொன்னாலும் ஆண்டு கிட்ட என்ன பண்ணுவோம், தப்பு. இது ஒரு குழந்தைய கொலை செய்யறது தப்பு. கொலை செய்யலன்னா ராஜா இவங்க கொண்டுடுவாங்க. அதனால இவங்க ஞானமா யோசிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க 18ஆம் வசனம் பாருங்க, 18 வச்சிருப்பாங்க. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளை உயிரோட காப்பாற்றுகிற 16 படிக்கலாம். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். 17ஆம் வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார். இது வந்து என்ன பண்ணாங்க, சாவடிக்க சொன்னாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, இவங்க உயிரோட காப்பாற்றிட்டாங்க. உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றுகிற காரியம் என்ன, ஏன் நீங்க அவங்களை காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறாரு. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, பெண்களுக்கு என்ன தேவை, ஞானம் கண்டிப்பா தேவை. எந்த நேரத்துல எப்படி பேசணும், நல்ல நேரத்துல போய் நம்ம சண்டை போடவும் முடியும், அந்த இடத்துல சமாதானம் பண்ணவும் முடியும். 19ஆம் வசனம் பாருங்க. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். அவங்க எப்படி சொல்றாங்க, அவங்க நல்ல பலசாலியா இருக்கிறாங்க. நான் மருத்துவச்சிகள் அவங்க இடத்துல போகும் முன்னமே என்ன பண்ணாங்க, அவங்க பிரசவித்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, டெலிவரி ஆயிடுச்சு. அதனால நாங்க போய் என்ன பண்ண முடியல, அந்த குழந்தைய நாங்க எங்களால் கொல்ல முடியல. அப்ப ஞானம் என்ன பண்ணும், கண்டிப்பா நமக்கு பெண்களுக்கு என்ன பண்ணணும், ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நிறைய இதுக்கப்புறம் வசனம் வந்து வாசிக்க நமக்கு டைம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெண்கள் வந்து ஜாடிக்கு ஏற்ற மூடின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பாக்ஸ் இருந்துச்சுனாக்கா அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மூடி தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம வீட்டில் என்ன போயிருப்பாங்க, ஒருத்தவங்க நல்லா அவங்களுக்கு பிடிச்சது வேறையா. ஹஸ்பண்ட் வந்து மட்டன் குழம்பு தான் பிடிக்கும், ஆனால் ஒய்ஃபுக்கு பிரியாணி பிடிக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணணும், நல்லா பேசுறது பிடிக்கும். ஹஸ்பண்ட் பேசாதவங்களா இருப்பாங்க. இப்போ ஜாடிக்கு ஏற்ற மூடினா ஒரே மாதிரி டப்பா வச்சுக்கணும், மூடியும் ஒரே சைஸ், டப்பாவும் ஒரே சைஸ் இருந்துச்சுனாக்கா அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா அது செட், அந்த செட்டு சரியில்லைன்னு சொல்லுவாங்க அப்படிதானே. ஆனா சரி, அது ஒரே மாதிரி இருந்தா சரியில்லாத செட்டா, நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்போ ஒரே மாதிரியே பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இந்த செட்டு ஒரே மாதிரி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், என்ன மாதிரியே இல்லை என் வீட்டுக்காரு, என்ன மாதிரியே இல்லை என் ஒய்ஃபு, டோட்டலா ஆப்போசிட், வித்தியாசமா இருக்கிறாங்க. நான் ஒண்ணு செஞ்சா அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்குது, நான் இதை சொன்னா அவங்களுக்கு வேற சொல்றாங்க. இது வந்து சரியில்லாத செட்டா? அதுதான் சரியான செட்டு. ஏன்னா பாக்ஸும் மூடியும் ஒரே சைஸ்ல அப்படியே மேல வச்சாக்கா க்ளோஸ் ஆகாது. ஒண்ணு சின்னதா இருக்கும், மூடி பெருசா இருக்கும், இல்ல மாறி இருக்கும். அப்பதான் என்ன சரியா ஃபிக்ஸ் ஆகும். அப்ப நீங்க இந்த இருக்கிற லைஃப் கரெக்ட். உங்க வீட்டுக்கார சிரிக்க மாட்டேங்கிறாரா, பரவாயில்ல, நீங்க நல்லா சிரிச்சு அவர் சந்தோஷமா வச்சுக்கோங்க.
உன் ஒய்ஃப் நல்லா பேசுறாங்களா, நீங்க பேசாம இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் பேசி ரெண்டு பேரும் சண்டை போட்டா எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல ரெண்டு பேருமே பேசுறவங்களா கல்யாணம் பண்ணாலும் குடும்பம் எப்படி இருக்கும்? பேசாத ஆளுங்க கல்யாணம் பண்ணாலும் குடும்பம் அவ்வளவுதான். அதனால நீங்க இருக்கிற எப்படி உங்களுடைய ஜோடி என்ன ஜோடி, நல்ல அருமையான ஜோடி அப்படின்னு சொல்லி நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? எப்படி ஞானமா நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் சொல்லி. இன்னைக்கு உங்களுக்கான புது பலன் வரும். அடுத்து என்ன பார்க்கிறோம்? ஆண்டு நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நம்ம குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஞானம் நமக்கு தேவை இல்லைங்களா? ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா, பேர் கரெக்டாக சொல்லிருக்கேன். ஆபிரகாம் லிங்கன் பாத்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. அவர் விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போகும்போது ஏற்கனவே பாஸ் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் புதுசாக வந்தவங்களுக்காக சொல்றேன். அப்போ அவங்க நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்ம வாழ்க்கை நம்ம அழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க, கன்சீவ் ஆயிட்டதால அவங்க சாகணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்கள என்ன பண்ணல, அந்த குழந்தை இருக்கிறதால அவங்களால சாக முடியல. சரி, இந்த குழந்தைக்கு ஆகாத என்ன பண்ணணும், நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் தப்பா பேசுவாங்க. இவங்க இப்படிப்பட்ட கேரக்டர், இவங்க கல்யாணமே ஆகல, ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க குழந்தையோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உலகத்துல நடக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு சின்ன ஒரு காரியமானாலும் என்ன பண்ண, உலகம் நம்ம ரொம்ப நிறைய பார்க்கும். தப்பா ஈஸியா பேசுவாங்க மற்றவங்களை பத்தி. அதை போல அவங்க எப்ப பார்த்தாலும் தப்பாவே பேசுவாங்க. தண்ணி பிடிக்கிற இடம் போனாலும் பேசுவாங்களாம், வெளியே போய் ரோட்ல நின்று ஏதாவது காய்கறி வாங்கினா கூட ஐயோ இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா அவங்க பேசுவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கஷ்டமாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி நல்லதா வாழ்க்கை இருந்து அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தாங்க. அவர் தான் யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். அவரோட வாழ்க்கைய அதுக்கப்புறம் அவங்க எப்படி சொல்றாங்க, ஆபிரகாம் லிங்கனுடைய பாட்டி வராங்க, ஆபிரகாம் லிங்கனுடைய அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே என்ன ஆயிடுச்சு, ஒரு உயர்ந்த நிலைமையில வந்துச்சு. இன்னும் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய நம்ம தவறு செஞ்சுக்கலாம், நம்ம யாரும் மன்னிக்காத நிலைமையில கூட இருக்கலாம். நம்ம இல்லைனாக்கா நம்ம வாழ்க்கை நம்ம இப்படியே தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா அவங்க எப்படி ஆபிரகாம் லிங்கன் அவருடைய பாட்டி எப்படி ஆண்டவர் ஏத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்களோ, இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். லாஸ்டா ஒரே ஒரு மட்டும் நம்ம வாசிச்சு முடிச்சுக்கலாம். மெசேஜ் நான் நிறைய தான் எடுத்துட்டு வந்தேன், ஆனா நமக்கு கொடுக்கக்கூடிய டைம் இல்லாத ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம்.